வணக்கம். நான் மூர்த்தி, ஏர்போர்ட் மூர்த்தி, புரட்சி தமிழகம் பறையர் பேரவை. சாம்பவர் வரலாற்று பெட்டகம் ஐயா பாலசுப்ரமணியம் என்கிற கற்காடு லெமூரியன் அவர்கள் 8/4/2024 மாரடைப்பால் காலமானார். அவருடைய இறுதிச் சடங்கு இன்று 9/4/2024 போரூரிலிருந்து புறப்பட்டு முகலிவாக்கம் அந்த இடுகாட்டில் நல்லடக்கம் நடைபெற்றது. இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அப்போது கேரளா கன்னியாகுமரியில் இருந்தது. அப்போவே இவருடைய தந்தை எம்எல்ஏவாக பதவி வகித்தவர். அப்புறம் தமிழ்நாட்டில் அம்பேத்கர் இங்கே சிலரை சந்தித்தார் என்றால் அதில் நம்முடைய ஐயா லெமூரியனின் தந்தையும் ஒருவர். பொதுவாக நம்ம அந்த குமரி தந்தை மார்ஷல் நேசமணி அவரை எதிர்த்து யாரும் பேசக்கூட மாட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவரை எதிர்த்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர் நம்முடைய லெமூரியன் அவர்களின் தந்தையார். இப்போ இந்த திராவிட இயக்கம்லாம் சொல்லுவோம்ல, ஒரு செருப்பு எடுத்து போட்டால் இன்னொரு செருப்பை கொடு அப்படிலாம் கேட்டாங்கன்னு பெருமையாக பேசுவாங்கள்ல. அப்போ அந்த காலத்தில் தலைக்கு தலை என்ற ஒரு அரசியல் அப்போது அந்த பகுதியில் இருந்தது. அதில் களமாடியவர் இவருடைய தந்தை. இப்படி ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்தில் இருந்து சென்னையில் இருக்க ஏஜிஎஸ் ஆஃபீஸில் பணிபுரிந்து சாம்பவர் பற்றிய வரலாற்று ஆய்வுகளை, பறையர் பற்றிய வரலாற்று ஆய்வுகளை பல நூல்களை எழுதியிருக்கிறார். வெளிப்படையாக தமிழர் அல்லாதவர், குறிப்பாக தமிழர் தெலுங்கர் அரசியலை வெகுவாக சத்தமாக பேசக்கூடியவர். சாதாரணமாக உரையாடலின் போது கூட அவர் உணர்ச்சிவசப்பட்டு தான் அப்படியே பேசுவார். அப்பேற்பட்டவர் லெமூரியர் இன்றைக்கு மறைந்திருக்கிறார். இது வரலாற்று ரீதியாக இந்த சாம்பவர் சமூகத்துக்கு, பறையர் சமூகத்துக்கு ஒரு பேரிழப்பு. ஏன்னு சொன்னால், சக காலத்தில் இருக்கிற தலைவர்கள் யாராவது தவறு செஞ்சால் கூட நேரடியாக கூப்பிட்டு சத்தம் போடக்கூடியவர், நேரடியாக நின்று பேசக்கூடியவர். நீ செய்து தம்பி தப்பு அப்படின்னு நேரடியாக சொல்லக்கூடிய மனப்பக்கம் உடையவர் நம்முடைய லெமூரியர். அன்னாரின் ஆத்மா இறைவனடியில் சாந்தி அடைய வேண்டிக் கொள்கிறோம். இது நம் சமூகத்தின் பெரிய இழப்பாகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்னாரின் வழியில் அவர் சொல்லிய தத்துவங்களை சுமந்து சாம்புவ குல முன்னேற்றத்திற்கு நாம் பாடுபடுவோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.